வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடுவோம் இல்லைங்களா, அந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டுட்டு தண்ணி வந்து லீக் ஆகுது. இதை வந்துட்டு நான் நேற்றே பார்த்துட்டு சரி இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும், நாளைக்கு போட்டுப்போம், ஏதாச்சும் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் நீளமாகவே ஆயிடுச்சுங்க. அடிக்கிற வெயிலில் அதுவாக தன்னால் நீண்டு போயிடும் போல். இன்றைக்கி காலையில் தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே நானும் கதிரும் வந்து பார்த்திங்கன்னா சரி அந்த ஓட்டையை வந்து ஏதாச்சும் பண்ணலாம்டா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு டேப் எடுத்துகிட்டு வந்து அதை தான் போட்டு இப்போ சுற்றிட்டு இருக்கான் கதிர் வந்து நல்லா நீளமாக இருக்கு இல்லையா, அந்த நீளமாக இருக்கிற ஓட்டைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு சுற்றிருக்கான். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் வாங்கி கொடுக்கும்போதே சொன்னார், வெயிலில் விட்டிங்கன்னா சீக்கிரமா ஓட்டை போட்டுடும், அதனால் தண்ணி விட்டுட்டு டெய்லி வந்து அந்த ஓஸை வந்து சுற்றி வீட்டுக்குள்ளார வச்சுடுங்க. நிழலில் வச்சிங்கன்னா தான் அது ரொம்ப நாளைக்கு வரும், இல்லைனா அது பிளாஸ்டிக்ன்றதுனால சீக்கிரமா போயிடும்னாரு. இப்போ நாங்கள் தண்ணியை விட்டுட்டு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எங்கேயாச்சும் திரும்ப லீக் ஆகுதா இல்லை அந்த இடத்துல லீக் ஆகுதா என்னென்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எங்கேயுமே லீக் ஆகலை. சரி அப்படியே தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஓஸ் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் தாங்க ஆகும். ஆனால் வெயிலே விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக போயிடுச்சு. அவர் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரியே நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் வந்திருக்கும். ஆனால் நாங்கள் எடுத்து வைக்காமல் விட்டதுனால வெயிலே இருந்ததுனால அது சீக்கிரமாக போயிடுச்சு. பன்னீர் ரோஸ் ஒன்று இருந்ததா, அதையுமே கிள்ளிட்டு இந்த பன்னீர் ரோஸ் செடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக நிறைய துளிர் வருதுங்க. ஆனால் கல் ரோஸ் செடி தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா துளிர் வர்றதே இல்லை. கலரும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க அதை மூந்து பார்க்கும்போது. நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரோஜாப்பூ செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் போடுங்க, அடுத்ததாக முட்டைத்தோலை வந்து நல்லா அரைச்சி போடுங்க, அது கூட வேப்ப எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா கலந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க, செடி நல்லா கொழுந்து வரும், நல்லா அரும்பு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் அதே மாதிரி செஞ்சு பார்க்குறேன் சிஸ்டர். காலையில் எழுந்திரிச்சு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நான் சமைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை தான் சமைக்க போகிறோம். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா சாட்டின கீரை, பருப்பு கீரை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்க நிலத்தில் வேலை பார்க்குற இடத்துல இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளிட்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த கீரையை தான் கடையில் பண்ண போகிறேன். கதிர் வந்து பார்த்துட்டு இந்த கீரையை பார்த்ததுமே அம்மா இந்த கீரையில் வந்துட்டு பொரியல் கொஞ்சம் பண்ணுமா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாயில் வச்சா கரையிறதே தெரியாது, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த கீரை, டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு சரி எடுத்து அவங்க வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணியே கொடுத்துருந்தாங்கங்க. இப்போ அதை எடுத்து நான் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடையல் பண்ணியிருக்கேன். கதிர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு கொஞ்சம் பொரியல், கடையல், சாப்பாடு தான் கொடுத்து விட்டுருக்கேன். பாப்பா வந்துட்டு காலேஜ் கொண்டு போய் விட்டுருக்கிறதுனால இப்போ எனக்கு சமைக்கிற வேலையுமே கொஞ்சம் கம்மி, எல்லா வேலையுமே கொஞ்சம் கம்மி. கதிரை மட்டும்தான் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு பாப்பாவுமே ரெடி பண்ணணும் இல்லையா, இப்போ தம்பியை மட்டும் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்கிறதுனால கம்மியாக இருக்குது கொஞ்சம் வேலை. நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளார அவன் தம்பி ரெடி ஆகிட்டு வெளியில் போயிட்டு உக்காந்துட்டான், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நான் இப்போ லஞ்ச் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அவனுக்கு பஸ் ஏற்ற வேண்டிய வேலை இருக்குன்னா நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் கொஞ்சம் ஆறாமலே தான் செய்வேன். கதிர் பாருங்க ரெடி ஆகிட்டு போயிட்டு அங்கே உக்காந்துட்ருக்கான். கதிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம்தான் 9th ஸ்டாண்டர்ட். அவன் ஆள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால பார்க்குறவங்கெல்லாம் அவன் 10th இல்லை 12th அப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கேட்குறாங்க. அவன் இப்போ தான் 9th ஸ்டாண்டர்ட் போகிறான். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்க இந்த செடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக நிறைய பூ வச்சுருக்குங்க. இப்போ தான் அரும்பு வச்சுருக்கு நிறைய. இந்த பூ நிறைய பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ரொம்பவே அழகாக இருக்கும். இவனுங்க என்ன தான் பேசுவானுங்களோ தெரியாது, ஸ்கூல்லையும் பொழுதுரைக்கும் பேசிகிட்டு இருக்கானுங்க, திரும்ப வீட்டில் வந்ததும் பேசுகிறானுங்க. இப்போ ரெடி ஆகி கிளம்பி பஸ்ஸு வருதான்னு வெயிட் பண்ணுற இந்த நேரத்துலையும் பேசிகிட்டு இருக்கானுங்க பாருங்கள்.
அப்படியே நம்ம கதிருக்கு ஒரு பாய் சொல்லிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.